வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீக் குக்கிங் நிகழ்ச்சியோடாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடை தோசை வித் தேங்காய் சட்னி. இன்னைக்கு வந்து நம்ம அடை தோசை வித் தேங்காய் சட்னி செய்ய போறோம். நம்ம எது ஃபர்ஸ்டா செய்ய போறோம்? தேங்காய் சட்னி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யலாமா? தோசை ஊத்த சட்னி ரெடியா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம தேங்காய் சட்னியை ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையாமா? அதுக்கு தேங்காய்மா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மைசூர் பருப்பு சேர்த்துருக்கிறேன், வெள்ளைப்பூடு, எண்ணெய், கடுகு தேவைப்படும். ஓகே ஆண்டி, நம்ம தேங்காய் சட்னியை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம்மா. என்ன அடுப்பத்தை வச்சிருக்கு. ஓகே, ஒரு பேன் வச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கூடுதலான எண்ணெய் இல்லை, ஒரு அரைக்கரண்டி மாதிரி லேசான இந்த பேன்ல படுற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய். ஓகே, மைசூர் பருப்பு, காஞ்ச மிளகாய். ஓகே, இது நமக்கு தேவையான அளவு தான். இது காரம் கம்மி பண்றவங்க கம்மி பண்ணிக்கலாம், கூட்டுறவங்க கூட்டிக்கலாம். இந்த மைசூர் பருப்போட கலர் மாறும், லேசான ஒரு ரோஸ்ட் ஒன்று வரும். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நாங்கள் வறுத்ததை அரைக்கணும், அதை இதுக்குள்ள போட்டுக்கலாம். பச்சையா கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு 2, தேங்காய்மா, நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றணும். ஓகே, இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு டிஷ்ஷில் போடுற டிஷ்ஷுக்கு போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். ஆயில்மா, இதுவும் கொஞ்சம் கடுகு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து தேங்காய் சட்னியை நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம அடை தோசை செய்யறதுக்காக என்னென்ன பொருட்கள் வேணுமா? கடலை, உளுந்து, பாசிப்பயிறு, கவுப்பி, அரிசி, வெந்தயம் எல்லாமே நாள் நைட் ஊற வச்சிருங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டு இஞ்சும் போட்டு நாங்கள் மிக்சியில் அரைக்க போகிறோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருக்குறோமா. இதில் இப்போ நான் தண்ணி கலக்கவே இல்லை, அதுல இருந்த தண்ணியில தான் அரைச்சிருக்கேன், ஊற வச்ச தண்ணியில. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு போட போறோம். இதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இதை தாளிச்சு ஊத்திட்டு உப்பு அதுக்கப்புறம் சேர்த்துப்போம். ஓகே, நம்ம அரைக்கும் போது நம்ம உப்பு போடல, நம்ம அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாளிப்போட சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கிட்டா கரெக்டா. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுமா? ஆமாம்மா, கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டோம். ரொம்ப ப்ரௌன் கலரா வரணும்னு இல்லை, ஒரு அளவு பொரிஞ்சு வந்தோடனே இந்த இடத்துல நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தாளிச்சு போடுற மூலமா இருக்கிற ருசி இன்னும் அதிகமா. ஆமாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப தண்ணி பதமா எடுக்காதீங்க. கல்லு காஞ்சிருக்கு, கல்லுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இது அது ஒரு சின்ன துணியோ ஏதோ வச்சு தொடச்சிக்கிறோங்க. இந்த மாவை நாங்கள் ஊற்றலாம். ரொம்ப பெருசாகவும் ஊற்ற போகாதீங்க, ரொம்ப மெல்லிசாகவும் ஊற்ற போகாதீங்க. ஒரு அளவான இதாக ஊற்றுங்க. இதில் உளுந்து வெந்தயமெல்லாம் சேர்ந்தனால கொஞ்சம் கலண்டு வர்ற பிரச்சனை ஒன்று இருக்கும். அப்படியான பட்சத்தில் இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சைடில் லேசாக விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இந்த இது கலண்டு வர்ற பிரச்சனை ஒன்று வராது. இப்போ வெந்துருச்சு, இப்போ இறக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அடை தோசை வித் சட்னி ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாமாம்மா? ஆமாம்மா. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, சூப்பரா இருக்குமா? அது வந்து நம்ம தோசையை விட வித்தியாசமா இருக்குது, ஆனா தோசை சாப்பிட்றதை விட நல்லாவே இருக்குது இது. அதுல டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும், இதுல டேஸ்ட் வித்தியாசமா இருக்குது. என்னன்னா தானியங்கள் வேற போட்டு இருக்கிறீங்க, ஹெல்த்தியாவும் இருக்குது. பட் டேஸ்ட் ஹெல்த்தி எல்லாமே ஒரு டிஷ்ல ஒரு ஃபுல் ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். சூப்பரா இருக்கும், உண்மைக்குமே நல்லா இருக்கு.
அதுவும் இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது வேற லெவல். இதுக்கு நம்ம சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம். சாம்பாரும் வச்சுக்கலாம். ஆனா இந்த சட்னியோட நல்லா இருக்குது, இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதுவும் நீங்க இந்த சட்னிக்கு வந்து மற்ற பருப்பு மைசூர் பருப்பு போட்டீங்களா, அது இன்னொரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். ஆமா, சூப்பரா இருக்கு. ஒட்டு மொத்தத்துல நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு வீ குக்கிங் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். டேஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சண்டே இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டோட உங்களை சந்திக்கிறேன் வீ குக்கிங் நிகழ்ச்சியூடாக. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.